அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி மார்னிங் குழந்தைங்களுக்கு ஜீரா ரைஸ் பண்ணி ஜீரா ரைஸ்லேயே வந்து வெஜிடபிள்லாம் போட்டு கொடுத்து விட்டுட்டேன். சரி, மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து ஃபிஷ்ஷு வச்சுக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு ஃபிஷ் எடுத்துன்னு சொல்லிட்டு பண்ணலான்னு சின்ன வெங்காயம் உரிச்சிட்ருந்தேன். நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அரைச்சி தான் போடுவோம். எனக்கும் வந்து வதக்கி தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டிலலாம். பட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து இவங்க கொஞ்சம் அவங்களோட வழக்கப்படி வந்து அரைச்சி வச்சு குழம்பு வச்சா தான் நல்லா சாப்பிட்டாங்க வீட்டில். ஜாயின்ட் ஃபேமிலின்றதுனால ஸோ எல்லாருக்கும் பிடிச்சதை ப்ரிஃபர் பண்ணி கடைசியில் இப்போ அது நமக்கே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. விமன்னாலே அப்படி தானே, அல்ஹம்துலில்லாஹ். அதோட தக்காளி வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. என்னென்னா நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறணும், அதுதான். ஃபிஷ்ஷு வந்து ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். சீலா மீன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நான் வந்து மல்லிப்பொடி, வீட்டு மிளகா பொடி இதெல்லாம் போட்டு கடையில் வாங்கலை, வீட்டு மிளகா பொடி போட்டு தான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் இது வச்சாச்சு, வடைச்சட்டியை வச்சுருந்தேன். வடைச்சட்டி வேணும்னா அதை மாற்றிட்டு இருந்தேன், நான் ஃபிஷ்ஷை மாற்றிட்டு இருந்தேன். அதோட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு அந்த அரைச்சதையும் ஊற்றிட்டு அதை என்ன பண்ணணும், அதை எடுத்த உடனே கரண்டியை வச்சு வதக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுறணும். விட்டோடனே தான் பார்த்திங்கன்னா அது நல்லா அந்த வெந்து வரும். இல்லைன்னு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு வந்து அதிகமாகி குழம்போட டேஸ்ட்டே கெடுத்துரும். இந்த அரைச்சி ஊற்றுறதுலேயே அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம வதக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து வெங்காயம்லாம் ஸ்மெல்லாம் ஒன்றும் வராது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அரைச்சி ஊற்றுறதுனால வெங்காயம் அதிகமாச்சுன்னா ஸ்மெல் அதிகமாயிரும். அப்புறம் மசாலா பொடி, வீட்டு மிளகா பொடி, அப்புறம் மல்லிப்பொடி தனியாக. நாங்கள் வந்து மல்லிப்பொடி தனியாக தான் அரைச்சி வச்சுருப்போம். அதையும் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் காரத்துக்கு போட்டு மசாலா பொடி எடுத்தோன்னே வதக்க மாட்டோம். அதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த இதிலே விட்டுட்டு ஹீட்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வதக்குவேன். வதக்கி வச்சுட்டு புளி ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த புளி தண்ணியை கரைச்சி அந்த மிக்சியில் அரைச்சதுலேயே ஊற்றி கதையை கொஞ்சம் கழுவி ஊற்றியாச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பண்ணிகிட்ருந்தேன். அதான் நான் வந்து எங்களுக்கு போதுமான அளவுக்கு மட்டும் குழம்பு கொஞ்சமாக வச்சாச்சு. அதோட குழம்புல போடுறதுக்கு கொஞ்சம் மீனும், பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் மீனும் வச்சாச்சு. மோஸ்ட்டாக அந்த வால் பீஸு அப்புறம் இந்த தலை பீஸ் எல்லாமே வந்து குழம்புக்கு தான் வரும். 1, 2 வேணால் அந்த துண்டாக இருக்கிற பீஸை வந்து குழம்புல போடுவேன். மற்றபடி எல்லாமே வந்து இதுதான், ஃபிஷ் ஃப்ரைக்கு தான். ஃப்ரை வந்து என்னோடய இன்லாலாம் வந்து எண்ணெயில் தான் பொரித்து தான் எடுப்பாங்க. நான் வந்து இந்த இரும்பு சட்டி வாங்கினேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து சீசனிங் பண்ணது. நம்ம லைட்டாக ஆயில் விட்டுட்டு அதை அப்படியே வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி, ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அதை திருப்பி போட்டு அந்த எண்ணெயில் மேலே மட்டும் லைட்டாக வந்து ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு எடுத்தோம்னாலே நல்லாவே இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணுன்றது இருக்காது. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த சீசன் பண்ண அயன் கடாய் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு தான். வாழைக்காய், சேனக்கிழங்கு, ஃபிஷ்ஷு இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வேறு ஏதாவது சமைச்சிட்டு அதை திருப்பி கழுவும் போது என்ன ஆகிடுது, அது ஈஸியாக அந்த அயன் கடாய் வந்து துருப்பிடிக்குது. அதனால இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவேன். ஃப்ரை பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன், முன்னாடிலாம் வந்து வாஷ் பண்ணுவேன் உடனே தண்ணியில். இப்போ என்ன பண்ணிடுவேன், கொஞ்சம் மாவெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த கடலை மாவு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுறதெல்லாம் என்ன பண்ணுவேன், எடுத்து வச்சுருப்பேன் தனியாக. அதை என்ன பண்ணுவேன், ஃபினிஷ் பண்ணோன்னா அதை வந்து போட்டு வறுத்து எடுத்துட்டேன்னா அது சட்டி வந்து க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்போயாவது அடிக்கடி வந்து தண்ணியில் நனைக்காமல் பார்த்துக்குவேன் என் கடை. இந்த இரும்பு தூக்குவாளி வந்து, இந்த பித்தளை தூக்குவாளி வந்து எனக்கு எங்கள் அம்மா, நன்னிமான்னு சொல்லுவோம் இல்லையா, எங்கள் அம்மாவோட அம்மா, அவங்களாம் வச்சுருந்தது. எனக்கு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதுவும் வச்சுருந்தேன். ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் மூடி வச்சு இனிஷியலாக கொஞ்சம் மூடி வச்சு வேக வைப்பேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மார்னிங் பண்ண அந்த ஜீரா ரைஸ் தான். ஜீரா ரைஸில் நான் என்ன பண்ணிட்டேன், பட்டாணி வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணேன். ஏன்னா பசங்களுக்கு கொடுத்து விடணும், லேட் ஆகிடுச்சுன்றதுனால தனியாக காய் சமைக்க முடியாதுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதுளம்பழம் வந்து சாப்பிட்ணுன்னு எடுத்து வச்சேன், 2 நாளாக எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் சாப்பிடல. இது மார்னிங் வாங்கின வெஜிடபிள். ஸோ அங்கே சமைச்சிட்டு இருக்கும் போதே சைடில் வந்து இந்த கீரையை நம்ம இப்போ ஆஞ்சு வச்சா தானே நாளைக்கு வந்து நம்ம பண்ண முடியும். அதனால் அதையும் பண்ணணும்னு எடுத்து வச்சுருந்தேன். சைட்லேயே குழம்பையும் பார்த்துட்டு அந்த கீரையும் அரைக்கீரை இதை வந்து கொஞ்சம் அப்படியே ஆஞ்சிட்ருந்தேன். ஆஞ்சி ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுட்டோம்னா மார்னிங் பசங்களுக்கு எடுத்து கொடுக்க ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்ல. அதனால் எனக்கு வெஜிடபிள் வாங்க பிடிக்கும். ஆனால் நான் தனித்தனியாக எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கடியாக தான் இருக்கும். பாத்திரம் விளக்குறதுக்கு பிடிக்கும், ஆனால் விளக்குன பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது தான் கடுப்பாக இருக்கும் எனக்கு.
பேசிக்காக சோம்பேறின்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் என்ன மாதிரி இருப்பீங்கன்னு தெரியல. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதோட எங்களுக்கு போதும், எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குழம்பு, அப்புறம் ஜீரா ரைஸ் பசங்களுக்கு பண்ணது போக மிச்சத்தை ஹாட் பாக்ஸில் வச்சுருந்தேன். மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் 1, 2 உடஞ்சிருந்தது. பரவாயில்ல, லைஃப்பில் ஏதேதோ நம்ம நினச்சது நடக்காமல் போகுது. இந்த ஃபிஷ்ஷு உடஞ்சதில் தானே நம்ம கவலைப்பட போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லா இருந்தது அல்லாவோட கிருபையினால். கீரையும் பேசிட்டு அப்படி என்ன பண்ணிட்டேன், அந்த வேலை பார்த்துட்டே பண்ணிட்டேன். இது வந்து இந்த கடலை மாவு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து இந்த வேஸ்ட் ஆகிற மாவை வந்து போட்டு இது பண்ணி பண்ணுவேன். இது வந்து கரெக்டாக தப்பா அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு வந்து இதனால் கொஞ்சம் அது துருப்பிடிக்காமலும் கொஞ்சம் அடிக்கடி தண்ணியில் படாமலும் இருக்குது. ஸோ அதனால நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். இது எப்படின்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி அவ்வளோதான் சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.